ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? அது வெறும் நம்பர்ஸ கணக்கு போடுறது மட்டும்தானா? இல்ல. அது ஒரு தொகுதியோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறது. வாங்க, உத்தரமேரூர் தொகுதியோட தேர்தல் முடிவுகளை ஆழமா அலசி ஒரு வெற்றியோட ரகசியத்தை நாம உடைப்போம். இது உத்தரமேரூர். இங்க தீர்ப்பு இந்த மண்ணுல தான் எழுதப்படுது. ஒவ்வொரு தேர்தலும் வெறும் அரசியல் விளையாட்டு இல்ல. அது இந்த நிலத்தோட மக்களோட நம்பிக்கை, அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஏமாற்றங்கள், இதோட மொத்த பிரதிபலிப்பு. ஒரு தேர்தல் முடிவை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணோட கதைய நாம தெரிஞ்சுக்கணும். உத்தரமேரூரோட அஸ்திவாரம் என்ன சொல்லுது? வாங்க பாக்கலாம். உத்தரமேரூர்னு சொன்னாலே அதோட இதயம் கிராமங்கள் தான். கிட்டத்தட்ட 90% மக்கள் கிராமப்புறத்துல தான் வாழ்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இங்க அரசியல்ங்கிறது விவசாயிகளோட கவலைகளையும் கிராமங்களோட தேவைகளையும் சுத்தி தான் நடக்கும். அவங்களோட குரல் தான் இங்க வெற்றியை தீர்மானிக்குது. இப்போ இந்த தொகுதியோட மைய பிரச்சனைய பாருங்க. இது ஒரு விவசாய பொருளாதாரம். ஆனா அதே சமயம் நவீன வளர்ச்சிக்கான ஒரு பற்றாக்குறையோட போராடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாரம்பரிய விவசாயம், இன்னொரு பக்கம் ரோடு வேணும், வேலைவாய்ப்பு வேணும், அடிப்படை வசதி வேணும்னு ஏங்குற மக்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உராய்வு தான் இங்க அரசியலை இயக்குது. சரி, இந்த அடிப்படை போராட்டம் தேர்தல் களத்துல ஒரு நூலிழை வித்தியாசத்துல எப்படி வெடிக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. 1.77%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நடுவுல இருந்த ரொம்ப மெல்லிய கோடு இது. இந்த தொகுதி எவ்வளவு போட்டி நிறைஞ்சதுன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும். 2021ல திமுக ஜெயிச்சிருந்தாலும் உண்மையான கதை என்னன்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி கணிசமா வளர்ந்திருக்கு. 2016 விட 2 கட்சிகளுக்கும் நடுவுல இருந்த இடைவெளி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தொகுதி யாருக்கும் நிரந்தர கோட்டை இல்ல. போட்டி நாளுக்கு நாள் கடுமையாயிட்டே இருக்கு. அப்போ இந்த 1.77%ன்றது வெறும் நம்பர் தானா? இல்ல களத்துல மக்களோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி எதிரொலிக்குது? அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகள் என்ன? வாங்க, இப்போ நாம மக்களோட குறைகள் அடங்கின கணக்கு புத்தகத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் இதோ. தண்ணி பத்தல, கிராமத்து ரோடு சரியில்லை, திட்டங்கள் எல்லாம் தாமதமாகுது. இதெல்லாம் வாக்காளர்களோட குறை அறிக்கைகள்ல இருந்து எடுத்த சில வரிகள் தான். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, மக்களோட தினசரி போராட்டத்தோட எதிரொலி. இந்த குறைகளை எல்லாம் வெளிப்படையா பேசுறது, விவாதிக்கிறது, இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடையாளம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் தங்களுடைய கருத்துக்களை கண்ணியமா பதிவு செய்ய உரிமை இருக்கு. அதே சமயம் பொறுப்புணர்வோட பேசுறதும் நம்ம கடமை. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உத்தரமேரூர் பைபாஸ் ரோடு திட்டம். 2018ல அறிவிச்சாங்க. 2024ல திரும்ப டெண்டர் விட்டிருக்காங்க. ஆனா ரோடு இன்னும் கட்டப்படல. இந்த மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மக்களோட நம்பிக்கையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிக்குதுன்னு இது தெளிவா காட்டுது. இங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு நலத்திட்டச் சோர்வு. அதாவது அரசாங்கம் கொடுக்கிற இலவச திட்டங்கள் மட்டுமே இனி ஓட்டு வாங்கி தராது. மக்கள் இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, எங்க ஊருக்கு எங்க கண்ணு முன்னாடி என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. திடமான உள்ளூர் வளர்ச்சி தான் உங்களுக்கு வேணும். பிரச்சனைகள் என்னன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரியுது. சரி, இதுக்கு தீர்வு என்ன? வாக்காளர்களோட கோபத்தை எப்படி நம்பிக்கையா மாத்துறது? அதுக்கு ஒரு நிர்வாக வரைபடம் இருக்கு. இந்த வியூகத்தோட பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முகம் கொண்ட ஒரு அப்ரோச். முதல்ல சிவன் மாதிரி இப்போ இருக்கிற ஆட்சியோட குறைகளை தாக்குறது. 2வது விஷ்ணு மாதிரி நிலைத்தன்மை, அதாவது நல்ல திட்டங்கள் தொடரும்னு ஒரு உறுதி கொடுக்கறது. 3வது பிரம்மா மாதிரி புதுமையான தீர்வுகளை உருவாக்குறது. கடைசியா துர்கா மாதிரி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறது. இது வெறும் அரசியல் இல்ல, ஒரு முழுமையான நிர்வாக தத்துவம். இந்த நிர்வாக வரைபடத்தோட இதயம் இந்த உறுதியான திட்டங்கள் தான். பைபாஸ் ரோடு, பாலாறு அணை, அப்புறம் தொழிற்பயிற்சி மையம். பாருங்க, ஒவ்வொன்னுக்கும் தெளிவான பட்ஜெட், அதனால என்ன தாக்கம் ஏற்படும்னு எல்லாமே இருக்கு. இது வெறும் வாய்வார்த்த வாக்குறுதி இல்ல, ஒவ்வொரு ரூபாய்க்கும் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்ற ஒரு தெளிவான கணக்கு. 2400. இது வெறும் ஏக்கர் கணக்கில்ல, முன்மொழியப்பட்ட பாலாறு அணை மூலமா பாசன வசதி பெறப்போற விவசாய குடும்பங்களோட வாழ்க்கை, விவசாய சமுதாயத்தோட வாழ்வாதாரத்துல நேரடியா ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போற ஒரு திட்டம். 2000. இதுவும் சும்மா ஒரு நம்பர் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் புதுசா அமைய போற தொழிற்பயிற்சி மையத்துல பயிற்சி எடுத்து வேலைவாய்ப்பு பெறப்போற இளைஞர்களோட எண்ணிக்கை. வேலையில்லா திண்டாட்டத்துக்கு இது ஒரு நேரடியான அளவிடக்கூடிய பதில்.
சரி, இப்போ இந்த வரைபடம் எல்லாம் எப்படி ஒரு வெற்றிக்கான தேர்தல் சமன்பாடா மாறுதுன்னு கடைசியா பார்க்கலாம். வெற்றியின் பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. நாம் தமிழர், அமமுக மாதிரி கட்சிகளுக்கு ஒரு 9% வாக்குகள் இருக்கு. இந்த வாக்காளர்கள் உறுதியான திட்டங்களால ஈர்க்கப்படக்கூடியவங்க. அப்போ இந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கான முக்கிய உத்தி இந்த 9% வாக்குகளை ஒரு நம்பகமான வளர்ச்சி திட்டத்தை காட்டி நம்ம பக்கம் இழுக்கிறது தான். நிச்சயமா இந்த வாக்குகளை வெல்றதுக்கு மக்களின் நம்பிக்கையை வெல்வதுதான் முக்கியம். ஒருத்தரோட தனிப்பட்ட தகவல்களை அவங்களோட அனுமதியோட கண்ணியமான முறையில கையாள்றது அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுல ஒரு முக்கியமான படி. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இழுபறியான தொகுதியில நீங்க பதவியில இருக்கிறத விட ஒரு புது பார்வையும் உறுதியான திட்டமும் தான் ரொம்ப பவர்ஃபுல். மக்களுக்கு மாற்றம் மட்டும் வேண்டாம், அவங்களுக்கு முன்னேற்றம் வேணும். கடைசியா ஒரு கேள்வி. டேட்டா அடிப்படையில உறுதியான வாக்குறுதிகளோட உருவாக்கப்படுற ஒரு ப்ளூ பிரிண்டால மக்களுக்கும் அவங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிக்கும் நடுல உடைஞ்சு போன அந்த நம்பிக்கை பாலத்தை உண்மையிலேயே சரி செய்ய முடியுமா? நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai@blueprintstrategies.ai என்ற முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.